ரைஸு இட்லி தோசை சாப்பிட்டே நம்மளால் வெயிட் கம்மி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே 2 ஷீல்டு உருவாக்கணும். ஷீல்டுனா கவசம். இதில் ஒன்று ஃபைபர் ஷீல்டு, இன்னொன்று வந்து ஃபேட் ஷீல்டு. ஃபைபர் ஷீல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டே வெஜிடபிள்ஸ், நம்ம பொரியல் இல்லை சாலட்ஸு இல்லை அந்த மாதிரியான டிஷ்ஷஸை ஃபஸ்ட்டு சாப்பிடணும். ஃபைபர் ரிச்சான ஃபுட். இது சாப்பிடும்போது நம்ம குடலுக்குள்ள ஃபைபர் நிறந்து மற்ற சுகர் இல்லைன்னா குளுக்கோஸ் ஹையாக இருக்கக்கூடிய ரைஸ் ஃபுட்டிலிருந்து குளுக்கோஸ் நம்ம ரத்தத்துக்குள்ளே ஏறதை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அது ஸ்லோவான ஒரு கிராஜுவல் ப்ராசஸாக மாற்றிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா ஃபேட், குட் ஃபேட்டு. அதுதான் ஃபேட் ஷீல்டு. ஃபேட் எப்படி ஒரு ஷீல்டாக மாறும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பனீர் இல்லை முட்டையோட மஞ்சக்கரு இல்லை நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அது இல்லை நெய் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளே கோல்சிஸ்டிகைனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உருவாகும். இது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புக்கிட்ட போதுமானது, இப்போ நீங்கள் சாப்பிட்டதே உங்கள் உடம்புக்கு தேவையானதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அதனாலேயே நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைஸ் எடுக்கும்போதோ இல்லை தோசை எடுக்கும்போதோ நம்ம அளவுக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டோம். எவ்வளோ பாடிக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்து நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அப்போ இது கண்டிப்பாக மறந்துடாதீங்க. 2 ஷீல்டு, ஒன்று ஃபைபர் ஷீல்டு, ஒன்று ஃபேட் ஷீல்டு.